சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் காலேஜிலலாம் படிச்சிருப்போம். கற்பில் சிறந்தவள் கண்ணகி தன்னோட கணவனான கோவலன் பிழைப்புக்காக விற்க போன கால் சிலம்பை திருட்டு போன கால் சிலம்புன்னு பொய்யா குற்றச்சாட்டப்பட்டு இறந்துட்டான்னு கேள்விப்பட்டு இன்னொரு கால் சிலம்பை எடுத்துக்கிட்டு நீதி கேட்க போனதும் தவறான தண்டனை கொடுத்துட்டோம்னு அரசவையிலேயே பாண்டிய மன்னனான நெடுஞ்செழியனும் அவரோட மனைவியான கோப்பெருந்தேவியும் உயிர் விட்டதையும் தன்னோட கணவன் இறந்துட்டான்னு தாங்க முடியாத பெருங்கோபத்தோட மதுரை மாநகரே எரிச்சதையும் நம்ம சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்போம். தமிழராக பிறந்த எல்லாரும் போய் மலையேறி பார்க்க வேண்டிய கண்ணகிக்காக கட்டப்பட்ட 2000 வருடங்கள் பழமையான ஒரு மலைக்கோவில். நம்ம படித்த கேட்ட படத்தில் பார்த்த கண்ணகி இந்த மலையில் இந்த இடத்துல தான் பெருங்கோபத்தில் அகோரமான கோலத்தில் இருந்து சாந்தமாகி கோயில் கொண்டதாக சொல்லப்படுது. சேர மன்னன் சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு இந்த மலை சிகரத்தில் கோவில் கட்டி விழா எடுத்திருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5000 அடிக்கு மேலே இமயமலையிலிருந்து கல்லெடுத்து நீங்கள் பார்க்குற பல டன்னில் இருக்கிற அந்த பாறைகளை வச்சு கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு இணையான ஒரு கோவிலை மலையில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் அழிஞ்ச கோவில் தான். பெரிய பெரிய சுற்றுச்சுவர்கள், கோபுரங்கள், உபசன்னதிகள்னு இருந்திருக்கு. இப்போ எதையுமே காணா. ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் கேரளா தமிழ்நாடு எல்லையில் மேகமலை பெரியாறு சரணாலயத்துக்கு மத்தியில் பல வன உயிரினங்களோட நடமாட்டத்துக்கு இடையில் சித்திரை முழு நிலவில் கண்ணகிக்கு விசேஷ பூஜைகள் நடக்குது. இந்த பூஜைகள் எப்போதும் நடந்து கோவில் சீரமைக்கப்பட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கண்ணகி மலையேற்றம் கரெக்டாக நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லாம் தாண்டி வந்தால் ஒரே செங்குத்தான ஏற்றத்தில் ஏறிக்கிட்டு இருக்கோம். 2025 கண்ணகி மலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். முதல் மலையை எப்பயும் போல் ஆர்வக்கோளாறில் சரன்னு ஏறி ரொம்ப பேர் மூச்சை வச்சு அங்கேயும் உட்காந்துருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். எப்பயுமே நம்ம முதல் மலை ஏறும்போது ஸ்லோவாக தான் ஏறணும். இந்த மலையும் முதல் மலை ரொம்ப செங்குத்தான ஒரு ஏற்றம், அதனால் ரொம்ப பொறுமையாக ஏறணும். இங்கே தெரியுதா உங்களுக்கு? அதான் பார்க்கிங்கு. நம்ம இங்கேருந்து இப்போ மேலே வந்திருக்கோம். அங்கே தான் நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் நிற்கிது பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸு. அங்கே தான் நம்மளை இறக்கி விடுவாங்க. எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா? கஷ்டமாக தான் இருக்கு. வருஷம் வருவீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இழைச்சி உட்காடுறாங்களா? முதல் மலையை மட்டும் நம்ம எந்த மலையாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறணும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீக் தெரியுது பாருங்கள். நம்ம அதெல்லாம் தாண்டி தான் மேலே போகிறோம்.
பழையங்குடி தானா? லோயர் கேம்ப். லோயர் கேம்ப். சூப்பர் சூப்பர். 22 வருஷத்துக்கு மேலே வரும். வருஷம் வருஷம் வந்துடுவீங்க. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் மேலே போனால் ஈஸி. மேலே தான் பொள்ளாச்சிக்காரு. பொள்ளாச்சிலேருந்து வராரு. சூப்பர் சூப்பர். கண்ணையை பார்க்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். எதையுமே கஷ்டப்படாமல் எதை கிடைக்குமா கிடைக்காது. அண்ணன் வந்து குழந்தையோட வராரு. எத்தனை வயசுண்ணே குழந்தைக்கு? 9 மாதம். மக்களுக்கு இதில் என்ன ஒன்று கஷ்டம்னா, ஃபாரஸ்ட்டில் கொடுக்குற அந்த 5 லிட்டர் கேனை அந்த 5 விதத்தில் யார் துப்புறதுங்கிறது தான் பஞ்சாயத்து. தண்ணி கிடைக்கும். அந்த 5 லிட்டர் கேன் கீழே கொடுக்குறாங்கல்ல, அந்த 5 லிட்டர் கேன் தீர்ற மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளுக்கு மேலே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கேம்ப் இருக்கும். அங்கே வந்து தண்ணி கிடைக்கும். மற்ற மலைகள் மாதிரி இங்கே வந்து சுனைகளோ அருவிகளோ நீரோடைகளோ எங்கேயுமே இருக்காது. இங்கே பாருங்க, எல்லோரும் களைப்பாகி அமர்ந்திருக்காங்க பாருங்கள். மக்களே பாருங்கள், இவங்க வந்து வசனா இதுக்கு முன்னாடி ஐயாசாமி மலையில் பார்த்துருப்போம். காலையில் 4 மணிக்கு ஏற்றுறாங்க. தூங்கலையா வசனா? மலை ஏறிடுவோமா? ஏறிடலாமா? செகண்ட் டைம். போன வருஷம் வந்துருக்கு. சரி வா, போய்கிட்டே இருப்போமா? இப்படியே செங்குத்தான பாதைகளில் மேலே ஏறிக்கிட்டே இருக்கோம். நம்ம போகிறது ஃபுல்லாமே யானைகள் வனம், யானைகள் நடந்த பகுதி. வனத்துறை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்காங்க, மக்கள் நடக்கிற மாதிரி. இல்லாட்டி இந்த பக்கம்லாம் யாருமே வர முடியாது. யானைகள் தான் நடமாடிக்கிட்டு இருக்கு. என் கையில் பார்க்குறீங்கல்ல, ஃபுல்லாமே யானை ஸ்தானங்கள் தான் வழி நடுவே. இது வந்து மேகமலை சரணாலயத்துக்கு உள்ளே வரும் இந்த காடுகள்லாம். அதனால் புலி, சிறுத்தை, யானை எல்லா அனிமல்ஸும் இருக்கும். நாங்கள் அப்படியே படிப்படியாக ஏறிக்கிட்டே இருப்போம். அந்த செங்குத்து பாதையை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிக்க போகிறோம். இந்த செங்குத்து பாதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரே தன்தரையாக தான் இருக்கும். அங்கிட்டலாம் யானைகள் நடமாட்டம் அதிகமாக பார்க்கலாம். மேலே வந்து ஒரு ஊற்று வேறு இருக்குது. அதெல்லாம் யானைகள் போன தடவை காமிச்சிருப்பேன். யானைகள் அந்த ஊற்றுல வந்து விளாண்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள மரங்கள்லாம் அந்த சகதியை தேய்ச்சிட்டு போயிருக்கும். அதெல்லாம் மேலே காமிக்கிறேன் உங்களுக்கு. வெயில் கொஞ்சம் அதிகமாக இல்லை, ஆனால் ரொம்ப குளுக்கமாக இருக்குது, பயங்கரமாக வேர்க்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த செங்குத்தை கலந்துருவோமா, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். கரெக்டாக நாங்கள் வந்து 7:30க்கு ஏற ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு பார்ப்போம். நம்மளோட கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்திருக்காங்க நம்ம டீமில் இருந்து. எல்லோரும் முன்னாடி அனுப்பிச்சி விட்டுட்டோம் லேட்டாகும்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து பின்னாடி லாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனால் வாங்க. அக்கா வந்து ஃபேமிலியோடு வராங்க பாருங்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 பசங்க எல்லோரும் வராங்க. எங்கே இருந்துக்கா வரீங்க? தேனி தானா? ஃபஸ்ட் டைம் வரீங்களா? ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு? கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? கஷ்டம்தான். சூப்பர் சூப்பர். எப்படி ஒரு மலையேற்றத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை கண்ணையை பார்க்க வந்திருக்கீங்களா? அப்போ கண்ணையை பார்க்க வரல. கரெக்ட். ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆமாம், மேலே கேரளா ஜனமும் இருக்கும், தமிழ்நாட்டு ஜனமும் இருக்கும். பார்க்குறதுக்கே சரியான அடிபடியாக தான் இருக்கும். 6 மணிக்கு போனவங்களே இன்னும் அங்கே குமிழியில் உட்காந்துருக்காங்களா? அங்கே வண்டி இல்லையா? இப்போ ஃபோன் பண்ணீங்க அடிவாரத்தில். சரிண்ணே. காலையில் 5:30க்கு வந்துட்டோம்ப்பா, இன்னும் எங்களுக்கு வண்டி கிடைக்கல அப்படின்னு அங்கே 6:30 வரைக்கும் சொல்லிடுச்சு வண்டி. ஓ, தமிழ்நாட்டு மக்களா கேரளா மக்களா? 2 பேருமே. 2 பேருமே. ஜீப்புக்கு 1 கிலோமீட்டருக்கு லைனில் நிற்கிறாங்க. லைனில் நிற்குது. அப்போ மலையேற மக்கள் ஈஸியாக பார்த்துலாம்னு சொல்கிறீங்க. இது ரொம்ப பெற்று, அதை காட்டி இது பெற்று. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கூட்டம் அதிகம் தான் அண்ணனே. ஆமாம் ஆமாம். பாருங்கள், இப்போ செங்குத்தான மலை ஏறி ஒரு தாவில் இறங்குறோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து தண்ணி விடுற பாதை தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப இறக்கம், பார்த்து போகணும். ஆனால் பார்த்து அம்மா பார்த்து இறங்க.
இந்த இடத்துல கொஞ்சம் சரிவாக இருக்குது, அதனால் கொஞ்சம் வயசானவங்கலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இந்த இடத்துல மக்கள் வந்து கொஞ்சம் பைய இறங்குறதுனால அந்த இடத்துல பாருங்களேன் கொஞ்சம் கூட்டம் கூடிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு மலையேறி ஒரு திறந்த வழிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா நம்மளை சுற்றி பெரிய பெரிய மலைத்தொடர்கள் தெரியுது. நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ பார்க்கிங்கில் இருந்து ஏறி வந்த பகுதியெலாம் தெரியுது. அப்படியா? அதுவும் அங்கே இருக்குல்ல, அதுதான் அந்த டவர் பக்கத்தில் தான் கோயில். இதுக்கு மேலே கொஞ்சம் ஏறினோம்னா யானைப்படுக்க, அது பக்கத்தில் மூலிகை காடு, கேரளா ஃபாரஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 மலை ஏறினோம்னா கோயில். 2 மலை ஏறணும். அதுக்கப்புறம் எல்லாமே தந்தளமாக தான் சமமான பாதை தான். 2 பாதை மட்டும் மலை மட்டும் கொஞ்சம் ஏற்றும். இதுக்கு அடுத்து யானைக்காடு, அதுக்கடுத்து தைலக்காடு, அப்புறம் ஃபாரஸ்ட். ஓகே ஓகே, அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். மக்களே பாருங்கள், அங்கே தெரியுதா ஒரு மலை? டவர் தெரியுதுல்ல? ஆமாம், அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். சுற்றி போகணும் கேரளா ஃபாரஸ்ட்டு. அங்கே மக்கள் நடமாட்டம் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. மக்கள் இங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே உங்களுக்கு ஒரு டவர் தெரியுதா? அதான் வந்து வாட்ச் டவரு, அதான் கோவில். அங்கே தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். செங்குத்தா ஏறி ஒரு மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. நம்மளுக்கு பின்னாடி தான் நம்ம போகிற கன்னி மலை இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அப்படியே சுற்றி கடந்து போகணும். அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கோம் மக்களே செங்குத்தா. எப்போ முடிய போகுதுன்னு தெரில. இந்த இடத்துல கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால ரொம்ப பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள். மழை போய்கிட்டே தான் இருக்குது, எப்போ முடியும் தெரிலையே. ஒரு சரியான ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். சுற்றி பல கிலோமீட்டருக்கு மலைத்தொடர்கள் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல அருமையாக காற்றடிக்குது. இது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து கொடுத்தது. தேனி மாவட்டம் சுற்றுலாத்துறை 5 லிட்டர் கேன் கொடுக்குறாங்க பாருங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த 2வது மலை உச்சிக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம போகிற பாதையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த யானைக்காடுன்னு சொன்னாங்கள்ல, இது ஃபுல்லாமே யானை சுற்றுற வனம். அதுக்குள்ளே நம்ம என்ட்ராயாச்சு. இனிமேல் பாதை ஃபுல்லாமே ஒரே தந்தரையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் நடக்கிறதுக்கு. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறது வந்து கண்ணகியை பார்க்க தான். சின்ன வயசுல இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம் சிலப்பதிகாரத்தை பற்றி. கண்ணகி வந்து மதுரையை வந்து எரிச்சிட்டு இங்கே நின்றுருக்காங்க. இங்கே தான் அவங்க வந்து மனசு குளிர்ந்துருக்கு. இங்கேருந்து சொர்க்கத்துக்கு போனதாக சொல்கிறாங்க. திரும்பி வந்து கோவலன் சொர்க்கத்திலேருந்து வந்து கண்ணகியை வந்து நம்ம இப்போ போகிற இடத்துல திருமணம் பண்ணியிருக்காரு. வந்து இங்கே வாழ்கிற பழங்குடியின மக்கள் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி அந்த சிலப்பதிகாரத்தில் எழுதினார்ல சித்தலை சாத்தனார், அவரும் பார்த்துருக்காரு. இதை கொண்டு போயிட்டு நம்ம சேர மன்னர் சேரன் செங்குட்டுவன்கிட்ட சொல்லி, சேரன் செங்குட்டுவன் வந்து நிதி உதவி பண்ணி நம்ம சித்தலை சாத்தனார் மூலமாக எழுதுனது தான் இந்த சிலப்பதிகாரம். இது எல்லாமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கதையாக இருந்தாலுமே இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு உண்மை கதை. சில புனைவுகள் இருக்கலாம், ஆனால் வந்து உண்மையிலேயே இதெல்லாம் நடந்த கதை. எவ்வளோ தூரம் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். வாங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் நம்ம வந்து கண்ணகியை பார்க்கலாம். அவங்க போய்கிட்டே இருக்கும். ஃபைனலி முடிக்க போகிறோம். இந்த செங்குத்து ஏறிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னமே வந்து தன்தர தான் முடிஞ்சு. இதுவரை நம்ம ஏறினது ஃபுல்லாமே ஒரே
அதாவது அடிவாரத்தில் வந்து ஏற்றம் தான் ஏறிட்டு இருக்கும். மலை உச்சி வந்தாச்சு. இனிமேல் ஃபுல்லாமே இந்த மாதிரி சரிசமமான பாதைகள் தான். இந்த ஏரி வராங்க பாருங்கள், இதோட அந்த செங்குத்து ஏற்றம் முடிஞ்சு இனிமேல் போகிறது ஃபுல்லாமே ஒரு தண்டரை தான். இனிமேல் நம்ம வந்து அந்த யானைக்காடுன்னு சொல்கிறோம்ல, அதுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இது நம்மளுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள், அதான் வந்து கண்ணகி கோவில் இருக்கிற உச்சி 7வது மலை. இங்கே டவர்லாம் உங்களுக்கு பின்னாடி தெரியும். எங்களுக்கு கரெக்டாக பின்னாடி நம்ம கண்ணகி கோவில் இருக்குது. நம்ம இன்னும் ரொம்ப தூரம் போகணும். நம்ம போகிறப்ப அதை வேறு லெவலில் இருக்குது. அதான் யானைக்காடுன்னு சொல்கிறாங்கல்ல, சரியாக இருக்குது. சுற்றி எங்கே பார்த்தாலும் பச்சை பசையும் காடுகளும், வெயிலே சுத்தமாக உள்ளக்க வராத அளவுக்கு இந்த காடு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக யானைகள் இருக்கும். பாருங்க 8 மாதம் விஜேஷ் இவ்வளோ நேரம் தூங்கினாப்புல எந்த ஸ்டாப்பில் 8 மாதத்தில் கண்ணையை வந்து பார்க்க வந்திருக்காப்புல. நம்மளுக்கெல்லாம் அந்த கொடுப்பனை, நம்மளுக்கெல்லாம் இப்படி ஒரு தாத்தா கிடைக்கல பாருங்க. விஜேஷ் 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 ஹாய் ஹாய் ஹாய். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு விஜேஷோட போயிட்டு கண்ணையை பார்க்க போகிறோம் இந்த வருஷம். என்ன விஜேஷ்? விஜேஷ் தானே நீ? விஜேஷ் தானே நீ? சரி 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 விஜேஷ் தானே நீ? இந்த காட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க? வேற லெவலில் இருக்கு. கால் வந்து தரையில் வச்சா மண்ணில் வைக்கல, நம்ம புல் மேலே தான் வச்சு வைக்கிறோம். வேற லெவலில் இருக்குல்ல. பெருங்காலில் நடந்தால் வந்து 2 பக்கட்டும் வந்து அடர்ந்த வனம்னால 2 பக்கட்டும் யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட ரொம்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வராங்க. ஐயா போயிட்டு வந்துட்டீங்களா? கூட்டமாக இருக்கா? இல்லை கூட்டம், நல்ல கூட்டமாக தான் இருக்கு போல இருக்கு. இந்த இடத்துல தான் முதல் யானை, இந்த இடத்துல ஒரு சொனை இருக்குங்க, காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல போன தடவை அந்த யானை வந்து உழப்பினதெல்லாம் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல குறிப்பாக யானை அதிகமாக நடமாடும். இந்த இடத்தான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு சொனை இருக்குது பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாமே யானை வந்து அதோட விளையாட்டு மைதானம். யானை, காட்டெருமை, காட்டு பன்னி, அதோட காடி தடம் காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க மக்களே, இது வந்து யானையோட கால் தடம், இது காட்டெருமை, அப்படியே ஃபுல்லாக விளாண்டுருக்கு பாருங்களேன். வந்து என்ட்ராகிறது தைலக்காடு, ஃபுல்லாமே தைல மரங்கள் தான். இந்த நம்ம போகிற பாதையில் 2 சைடும் இருக்குல்ல மரங்கள், இதில் ஃபுல்லாமே யானை வந்து அதோட சகதியில் பிறண்டுட்டு தோலை தேய்ச்சிருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா மண் இருக்கும். எனக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. அந்த யானை எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ பெருசுன்னு நம்ம இந்த சகதி தேய்ச்சதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இதை தெரியுதா உங்களுக்கு? இது ஃபுல்லாமே யானை தேய்ச்சது தான் பாருங்கள். யானை தேய்ச்சிருந்தா இந்த மரம் வந்து வலுவலுன்னு இருக்கும். இந்த வலுவலுன்னு தான் இருக்குது பாருங்கள். தெரியுதா? இந்த இடம் ஃபுல்லாமே தீவனங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கால்நடைக்கு இந்த யானை, காட்டெருமை, அப்புறம் காட்டு பன்றிக்கெல்லாம் ஏகப்பட்ட தீவனங்கள் இருக்குது. கொய்யா மரங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். புற்கள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக 100% யானைகள் இந்த இடத்துல இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் போலீஸ் போய் யானை இருந்தால் அந்த வெடி போட்டு காட்டுக்குள்ளே பற்றி விட்டுருவாங்க. அதனால் இப்போதைக்கு இந்த இடத்துல யானைகள் இருக்காது. இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் போகிறனால அந்த சத்தத்தில் உள்ளே வராது. பொதுவாக யானைகளுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. ஞாபக சக்தி, மோப்ப சக்தி அதிகம், கண் பார்வை ரொம்ப கம்மி யானைகளுக்கு. அதனால் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு இந்த நாளில் இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது கண்டிப்பாக காட்டுக்குள்ளே ஓடிடும். நம்ம போகிற மலைகளெல்லாம் காடுகளை உருவாக்குனது வந்து யானைகள் தான். யானைகளுக்கு தான் 90% வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய காடுகள் உருவாகிறதுக்கு. சொன்னேன்ல கேரளா ஃபாரஸ்ட் போலீஸ் தண்ணி கொடுப்பாங்கன்னு, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் வந்து பார்டரில் இருக்கிறதுனால தமிழ்நாடு போலீஸும் இருப்பாங்க, கேரளா போலீஸும் இருப்பாங்க. ரொம்ப காலமாக அவங்களுக்கு இடையில் இந்த கண்ணகி கோவில் உங்களுக்கா எங்களுக்கா அந்த மாதிரி பிரச்சனைகள் போய் இப்போ வந்து சமாதானமாகி ரெண்டு பேரும் இந்த கோவிலை பகிர்ந்துக்கிறாங்க. மேலே போய் காமிக்கிறேன். 2 போலீஸும் இருப்பாங்க, தனித்தனி சன்னதிகள் இருக்கும். இந்த இடத்துல
ஒரு பெரிய கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் போலீஸு. இந்த இடத்துல தண்ணி இருக்கும். அப்புறம் வந்து மெடிக்கல் கேம்ப் இருக்கும். ஏதாவது யாருக்காவது எமர்ஜென்சி கால் வலி கை வலினா இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இங்கே வந்து மேலே டாய்லெட் இருக்குது. மக்கள் இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் செக் பண்ணுறாங்க. அதாவது கேரளா ஃபாரஸ்ட் சார்பாக எல்லா மக்களுடைய பிளாஸ்டிக்கும் செக் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது போதைப் பொருட்கள் அந்த மாதிரி தீப்பற்றக்கூடிய பொருட்கள் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்மளை விட்றாங்க. நம்மளை செக் பண்ணது தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு, இப்போ செக் பண்ணுறது கேரளா ஃபாரஸ்ட். இங்கே பாருங்கள், மெடிக்கல் கேம்ப் இருக்குது. ஏதாவது எமர்ஜென்சி கால் வலினா மாத்திரை வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் எப்போயுமே நிற்கும். ஏதாவது எமர்ஜென்சினா கூட்டி போய்க்கிடுவாங்க. இந்த மாதிரி தண்ணி போட்டு சூப்பராக சப்ளை பண்ணுறாங்க. பாருங்கள், இப்படியே நம்ம வந்தோம். இங்கே ஃபாரஸ்ட்டு கேரளா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிது. நம்ம இப்படியே போகிறோம். அங்கே மலை உச்சி அங்கே ஏறுறாங்க பார்த்தீங்களா, அது ஏறி இறங்கி இப்போ நம்ம அங்கே போகணும். தெரியுதா, அங்கே போகிறோம். மக்கள் எப்படி ஏறிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள், வேறு லெவல். மக்கள் இங்கே நிற்கிது பாருங்கள் ஆம்புலன்ஸு. அதெல்லாம் எமர்ஜென்சினா இந்த ஒரு ரூட் இருக்குது பாருங்கள். இது நேராக குமுளிக்கு போயிடும் இந்த ரூட். இந்த பாருங்களேன், இது வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே இந்த குமுளி போகிற ஜீப் பாதையை பிடிச்சி அப்படியே நம்மளை ஆஸ்பத்திரி கொண்டு போயிடுவாங்க. மக்களே இப்போ நம்ம ஒரு 2-3 மலை ஏறி இறங்கணும் பாருங்களேன். இப்போ இந்த மலை ஏறி இறங்கணுன்னே உங்களுக்கு அங்கே ஒரு மலை தெரியுதா, அங்கே மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. காமிச்சனா அங்கே மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்கல்ல, இதை ஏறிட்டு நம்ம அந்த சரிவுகள்லேயே போய் அப்புறம் மேலே மலை உச்சியில் போய் அந்த மலை அங்கே ஏறுறாங்க பாருங்கள். அப்படியே ஏறி உச்சிக்கு போய் அங்கே போகணும். அங்கே மக்கள் தர்றாங்களா, அதெல்லாம் வந்து ஜீப் போகிற பாதை. அந்த மக்கள் மேலே நடந்து போகிறாங்க பாருங்கள். அப்படியே போனால் இந்த இடத்துல கோவில் இருக்குது. இப்போ வந்து இந்த கேரளாவோட செக் போஸ்ட்டில் இருந்து செங்குத்தாக முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் ஃபுல்லாக மலை இறங்குறது ஏறுறது தான். கண்ணு கட்டுறதோட வர ஒரே மலைச்சிகரங்கள் தான். அங்கே போகணும் மக்களே. இங்கே ஒரு டவர் தெரியுதா, அங்கே போகணும். எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து மலை ஏறிட்டு இறங்கி அங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அது வந்து 2வது மலை. அது ஏறிட்டு இறங்கி அங்கே ஒரு 3வது மலை இருக்குது பாருங்கள். அங்கே ஏறணும். ஏறணும்னா நேராக நம்ம கண்ணையை பார்த்துடலாம். ஒரு மலையேற்றம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போகிற பாதையை, அதாவது இப்போ நம்ம ஒரு 3 மலையை கடந்து போகிறோம்னா 3 மலைகளையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. ஆனால் நம்ம கண்ணகி மலையை பொறுத்தவரை நம்ம வந்து போய் சேர்கிற இடம் வரை நம்ம பார்க்கலாம். வேறு எந்த மலைகள்லையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியாது, வியூ தெரியாது. ஆனால் இந்த கண்ணகி மலையை பொறுத்தவரை நம்ம மக்கள் போகிற எல்லா பாதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் அந்த பெரிய சிகரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் மக்களே. மக்களே, நாங்கள் வந்து முதல் செங்குத்தான மலையை ஏற ஆரம்பிக்க போகிறோம். அதாவது வெள்ளையங்கிரியில் மட்டும்தான் நம்ம 7வது மலையை ஏறுறத வந்து 3வது மலை 4வது மலையில இருந்தெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் வந்து அடுத்து வெள்ளையங்கிரிக்கு அடுத்து ஒரு மலை ஏறுறத தூரத்தில் இன்னொரு மலையிலேருந்தே பார்க்க முடியும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலை தான். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பார்க்குறது. மக்கள் வந்து டிஃப்ரெண்டான அந்த நிறத்தில் உடை போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அந்த பச்சை காட்டுக்குள்ளே சூப்பராக இருக்குது.
வேறு லெவலில் இருக்குது. வாங்க இப்போ நம்ம வந்து முதல் மலை ஏற போகிறோம். அடுத்து 2வது மலை 3வது மலை. நேராக வந்து அந்த ஜீப் போகிற பாதையை கடந்து நம்ம கனியை போய் பார்க்க போகிறோம். முதல் மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது செங்குத்தான முதல் மலை. எனக்கு இந்த சைடு இருக்கு பாருங்க, இடது பக்கம் தமிழ்நாடு, வலது பக்கம் கேரளா. இந்த பக்கெட்டு குமிளிலாம் அந்த ஏரியா இருக்கும். இந்த பக்கெட்டு நம்ம வந்த கம்பம், பழியங்குடி, அடிவார கிராமம் எல்லாம் இந்த பக்கெட்டு. இப்போ வந்து நாங்கள் ஒரு 2000 அடி உயரத்தில் இருப்போம். இவ்வளோ நேரம் பார்க்காத ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெல்லிய காற்று என்கிட்ட இருந்து வருது. சூப்பராக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல காற்று வாங்குறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் சிட்டிங்காக போட்டிருக்கோம். இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே இருக்க சொன்னால் 3 வேளை சாப்பாடு மட்டும் கிடச்சுன்னா நாங்களாம் தங்கிடுவோம். என்ன சாப்பாடு தான் பிரச்சனையாக இருக்குது. முதல் மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. பையன் பார்த்து பொறுமையா இருங்கம்மா, அவசரமே இல்லை. பையப்போ பிடிச்சிக்கோங்க. லாஸ்ட்டு ஒரு உச்சியில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஸ்டீப்பாக தான் இருக்குது. அண்ணன் பாருங்கள், கை குழந்தையோட ஏறிக்கிட்டு இருக்காரு. சும்மா ஏறுறதே கஷ்டம். வேறு லெவல், வேறு லெவல். தெரியுதா? ஸ்டீப்பாக ஏறிக்கிட்டு இருக்கோம். குழந்தைய பிடிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இந்த இதில் நம்ம 2 கை 2 காலையும் யூஸ் பண்ணி தான் இந்த இடத்த நம்ம கிராஸ் பண்ண முடியும். குழந்தையோட போகிறது ரொம்ப கஷ்டம். முதல் மலையை ஏறினா பாருங்க, இதான் மலை உச்சி. இந்த இடத்துல ரொம்ப பேர். அதே மாதிரி காற்று சூப்பராக இருக்குது. அது மாதிரி மழை வர்ற மாதிரியும் மேகமூட்டங்கள்லாம் இங்கே வந்து நிற்கிது. மழை பெஞ்சா சூப்பராக இருக்கும், ஆனால் இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மக்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2வது செங்குத்தான மலையை நோக்கி தொடர்ந்து பயணம் பண்ணுவோம். முதல் மலை ஏறினா இதான் மலை உச்சி. ரொம்ப பேர் இங்கே உட்காந்து வியூவை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எப்படி வியூ இருக்குது பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த மலையை ஏறி இறங்குனா லாஸ்ட்டு மலை, அந்த மலை உச்சி, அதான் மலை உச்சி. உங்களுக்கு தெரியுதா ஜீப்? அது தெரியுதா எவ்வளோ ஜீப் லைனில் நிற்கிதுன்னு பாருங்கள். நல்ல வேளை நம்ம ஜீப்பில் வரல. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ ஜீப் நிற்கிதுன்னு பாருங்கள். இந்த மலை வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த பள்ளத்தாக்குலலாம் போக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் வந்து இங்கே வரும்போது நல்லா பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க, ஷூ போட்டுலாம் வந்துருங்க. அப்புறமா வரும்போது நெல்லிக்காய், புளிப்பு மிட்டாய், குளுக்கோஸ் அது மாதிரி எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ணலாம், மலையேறலாம். நம்ம வந்து சின்ன வயசுல தான் நம்ம புக்கில் தான் கண்ணகியை பார்த்து படிச்சிருப்போம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு கண்ணகியை பார்த்துட்டு போகலாம். ஒரு டைம் தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். மறக்காம போயிட்டு வாங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டும்தான் நடக்கும். குடும்பத்தோட வந்துட்டு ஜாலியா ஹாப்பியா இது பண்ணிட்டு போங்க. பாய். முதல் மலை ஏறி இறங்கி இப்போ பாருங்க, இந்த 2வது சின்ன மலை தான். இது ஏறிட்டு இறங்கினோம்னா நம்ம வெள்ளையங்கிரியில் பார்க்குற 7வது மலை மாதிரி பெரிய மலை பின்னாடி இருக்குது. போயிட்டு சீக்கிரம் கண்ணையை பார்ப்போம். காலநிலை வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வெயில் இல்லை, மலை மேகங்களாக இருக்குது. அது மாதிரி காற்று வந்து சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்குது. துளி கூட வேர்க்கலை. மேலேருந்து ஏறுறோம் பாருங்கள் முத மலை, அது நல்லா வேர்த்துச்சு. ஆனால் இப்போ சுத்தமாக வேர்க்கலை. நல்லா இருக்குது, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இறங்குற வேறு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தயவுசெய்து மழை மட்டும் வந்துடக்கூடாது.
மழை வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினோம்னு. இறங்குறதுக்கு இதோட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கொஞ்சம் செங்குத்தாக ஏறுது, இது கொஞ்சம் அந்த மலை சரிவுகள்லேயே போகுது. நம்ம வந்து இப்படியே போவோம், இப்படியே போனால் தான் அங்கிட்டு உள்ள அந்த ஜீப் பாதையெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியும். இப்படி பாருங்கள் போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் வியூவை பாருங்கள், வேறு லெவல். நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக லெமன் கிராஸ் மலை உச்சியில் இருக்கும். உங்கள்கிட்ட சொல்ல முடியல, நேரம் அந்த இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் போகிற இடத்துல நம்ம இந்த மலையை 2வது மலையை ஏறி பின்பக்கம் வந்தாச்சு. இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதா ஒரு பிரம்மாண்டமான மலை. இதுதான் லாஸ்ட்டு மலை. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டே இருக்க பாருங்க. வெள்ளையங்கிரி மலையோட 7வது மலை மாதிரி ஒரு பெரிய மலை பாருங்க, வேற லெவலில் இருக்கு. முதல் மலை 2வது மலையை கடந்து பாருங்க பிரம்மாண்டமான 3வது மலைக்கு போடு ஓட்ட மாதிரி மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மலையை மட்டும் நம்ம ஏறிட்டோம்னா நேராக வந்து நம்ம கண்ணகியை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு வியூவை நீங்கள் எந்த மலை போனாலும் பார்க்க முடியாது மக்கள். ரொம்ப பொறுமையாக இந்த லாஸ்ட் மலையை ரசித்து ஏற போகிறோம். அவ்வளோ அருமையான மலை. திருவண்ணாமலையில் ஆகாயத்தில் தீபத்தை பார்க்குற மாதிரி மக்களை ஆகாயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் வந்து இந்த மலைக்கு வருஷத்தில் ஒரு நாள் தான் இன்றைக்கி வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு, ஒரு புது அனுபவமாக இருக்குது. மேலே கூட்டமாக இருக்கா? கூட்டம் எமைக்காத கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கு மக்களும் வந்திருப்பாங்க. கேரளா பக்கமும் தமிழ்நாடு பக்கமும் சேர்ந்து வந்திருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ஒரு அதிசயமாக இருக்குது. நான் இந்த வருஷம் தான் நான் வந்திருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு. மக்களே இந்த லாஸ்ட் மலையோட உச்சியை நெருங்கியாச்சு. எனக்கு முன்னாடி பாருங்க ஒரு மலையை இறங்கி மக்கள் ஏறிக்கிட்டு இருக்காங்க. வேற லெவலில் இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. அண்ணா அந்த வழியில் வாங்கண்ணே. அண்ணா அந்த இறங்குறாங்கல்ல அந்த வழியில் கூட்டிகிட்டு போங்க, அதுதான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. அக்கா இப்படி போங்க அக்கா, அந்த அண்ணே போனார்ல அந்த வழியிலே போங்க. அக்கா இது சாதாரணமாக இல்லை, கொஞ்சம் ஸ்டீப்பு, கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம புல்லை பிடிச்சி தான் ஏறணும். இந்த மண்ணெலாம் இருக்குது பாருங்களேன், இது வந்து பொல பொலன்னு இருக்கும். கால் வச்சோம்னா
அப்படியே சர்றன்னு ஒழுக்கும். அதனால் ரொம்ப பார்த்து பக்குவமாக தான் ஏறணும். ஒரு பீக்கில் நிற்கிறோம் தெரியுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏறுறது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இறங்குறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து 1 by 1 ஏறினா பிரச்சனை இல்லை. ஒரு 100 பேர் 200 பேர் ஒரே மாதிரி ஏறுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. மேலே வந்து இப்போ கல்லுலாம் உருண்டு வந்துச்சு, அதெல்லாம் யார் மேலேயும் விழுகிற நல்ல வேலை. இந்த பக்கத்து டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லி இந்த பக்கத்து இறங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆகாயத்தில் நிற்கிறோம் தெரியுதா? மகளே பாருங்க, அங்கே உங்களுக்கு ஜீப் தெரியுதா? ஜீப் பாதையை நம்ம வந்து தொட்டாச்சு. இப்போ மேலே ஏறினா ஜீப் போகிற பாதை ஃபுல்லாக தெரியும் பாருங்க. உச்சி வந்தாச்சு, ஐயா ஏறிக்கிட்டு இருக்காரு, வேற லெவல். உச்சிக்கு வந்தாச்சு. ஏழாவது மலை ஏறின களைப்பில் ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு பின்னாடி தான் குமுளியில் இருந்து கண்ணகி கோவிலுக்கு அந்த ஜீப்பில் கூட்டி வராங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய கியூ நிற்கிதுன்னு பாருங்கள். நாங்கள் வந்த பாதையோட இந்த பாதை ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, ரொம்ப மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கண்ணகி கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது. அதாவது நாங்கள் முதல்லாம் ஈஸியாக போன மாதிரி இருந்துச்சு, இப்போலாம் வந்து வெளியவே லைன் ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்க. அந்த டவர் இருக்கா, அந்த டவருக்கு பக்கத்துலேயே லைன் நிற்கிது. ஜீப்பு வந்து ஆயிரக்கணக்கான ஜீப்பு நிற்கிது. வாங்க போவோம் சீக்கிரம். இங்கே பாருங்க, கீழே தண்ணி கிடைக்கும். மக்களை பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்குன்னு. நல்ல வேளை ஜீப் பாதையில் ஜீப்பில் வரல. பார்த்தீங்களா, காற்றும் பெருசாக இல்லை இப்போதைக்கு, வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கீழே பார்த்தோம்ல, கீழே உங்களுக்கு காமிச்சல அந்த டவர், அதான் பாருங்கள். எல்லா ஊர்லயும் பேசுவாங்க, அந்த ஊர்ல இருந்து படத்தை குளிர்ந்து இருந்துச்சு சொல்லிடா, கட்டி உடஞ்சிச்சுன்னா வந்துருந்தா அப்படின்னா இந்த மாதிரி நைட்டுக்குள்ள உடஞ்சிரும், கிளம்பி வெளிக்கண்டா நாத்தடிக்கிட்டு அதில் வந்து உமா குடிக்கிறேன். விழிக்க பார்த்தா உடஞ்சிருச்சு காலை. மக்களே, நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. கண்ணகி கோவிலுக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். இப்போ வந்து லைனில் நிற்க போகிறோம். லைனில் நின்றாலே கண்ணகியை பார்க்குறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படியே நம்ம டீம் வந்து ஒரு பள்ளத்தாக்கில் பதுங்கியிருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ கண்ணகியை தரிசனம் சூப்பராக பண்ண போகிறோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி நம்ம குரூப்பில் உள்ள எல்லாருமே தரன்னு இழுத்துட்டு போய் கண்ணகி முன்னாடி நிற்பாட்ட போகிறோம். மக்களே இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்கு கியூ உள்ள மொச்சுக்கிட்டு இருக்காங்க, ஈ மொக்கிற மாதிரி. அங்கே சாப்பாட்டுக்கு சண்டையே நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், சாப்பாடு இந்த ட்ரக்கில் தான் கொண்டு வருவாங்க. சாப்பாடு தீர்ந்துருச்சு போல், இந்த ட்ரக்லேயே திரும்பி கொண்டு வராங்க பாருங்கள். ஏகப்பட்ட கூட்டம் பார்த்தீங்களா. இங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க, சரியான அடிதடியாக இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறையிலேருந்து கொடுக்குறாங்க சாப்பாடு. சரியான கூட்டம் மக்கள் இந்த வருஷம். இங்கே பாருங்க, எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான்.
என்னம்மா கெட்டு போச்சா? மக்களே சாப்பாடு கெட்டு வேற போச்சான். தள்ளி விட்டுருவாங்க. மக்களே பாருங்க, நாங்கள் வந்து இந்த இருக்குது கோவில். அங்கே வந்து லைன் இப்படியே சுற்றி இப்படியே போகும். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கோம் லைனில். நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து முல்லைப்பெரியார் டேம் பாருங்கள். யானை இந்த பக்கத்து ஒன்று இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது முல்லைப்பெரியார் டேம். இன்னும் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் நம்ம சாமியை பார்க்குறதுக்கு. இந்த பார்ப்போம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க ப்ரோ, ப்ரோ இங்கே பாருங்க. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம், அந்த பக்கம் தான். காதெல்லாம் நல்லா நல்லா பெரிய தந்தமாக இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு 5000 அடி மலையேறி போனால் அங்கே மாமன்னன் சேரன் செங்குட்டுவனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட கணை சிலை காணாமல் போச்சான். இப்போ இருக்கிறது அதே மாதிரி சாயல் உள்ள ஒரு சிலை. அது மட்டும் இல்லை, சேரன் செங்குட்டுவனால் இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட பாறைகள், கற்களால் கட்டப்பட்ட கோவில் இப்போ என்ன நிலையில் இருக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. இவ்வளோ தூரம் வந்து 4 மணி நேரம் மலையேறி 2 கண்ணையுமே கேரளா கண்ணையும் தமிழ்நாட்டு கண்ணையும் தனித்தனியாக சன்னதிகள் இருக்குது. ஆனால் ஒரு செகண்டுக்கு மேலே பார்க்க விடலை. கையை பிடிச்சி ஒரே இழுத்து தூக்கி வீசிட்டாங்க. கேரளா கண்ணை இது வந்து தமிழ்நாட்டு கண்ணை. இப்போ வந்து இங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இதெல்லாம் தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி சேர செங்குட்டுவரால் கட்டப்பட்ட ஒரு பெரிய கோயிலாக இருந்திருக்கு மலை மேலே. ஆனால் இது பாருங்களேன், 2 ஸ்டேட்டு பிரச்சனை இல்லை, இதை கண்டுக்கிறான் விட்டு இவ்வளோதான் மிச்சம் இருக்குது. அதாவது 2 கண்ணை இருக்குது. அங்கே நம்ம கேரளா ஸ்டேட்டில் அந்த பக்கத்து ஒரு கோவில், ஒரு சன்னதி இருக்குது. அது வந்து துர்க்கை அம்மன் மாதிரி இருக்குது, ஆனால் கையில் சிலம்பு இருக்குது. அதுவும் கண்ணகி தான். இப்போ நம்ம லைனில் நிற்கிறது வந்து சிவன் கோவில். பின்னாடியே சிவன் இருக்கார், அவரை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். அந்த அதுக்கு பாருங்கள், அது சிவன் கோவில். இப்படியே மேலே ஏறி அப்படியே இடிபாடுகளில் மிஞ்சினது தான் இதெல்லாம். ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 அடி சுவர் இருக்கும். இதை பாருங்களேன். எனக்கு தெரியலனா சரி நான் உள்ள கவரம் மங்களதேவி கண்ணகி மலைக்கோவிலுக்கு போக மொத்தம் 3 மலைப்பாதைகள் இருக்குது. ஒன்று தேனி மாவட்டம் கூடலூர் வனப்பகுதியில் பளியங்குடி மலையடிவார் கிராமத்தில் இருந்து போகிற 7 கிலோமீட்டர் மலைப்பாதை. 2வது கேரளாவில் உள்ள குமுளியிலிருந்து 14 கிலோமீட்டர் போகிற மலைப்பாதை. குமுளியிலிருந்து கண்ணகி மலைக்கோவிலுக்கு வர ஜீப் வசதியும் இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க அந்த மலைப்பாதையை யூஸ் பண்ணிக்கலாம்.
மூன்றாவது ரொம்ப செங்குத்தான கொஞ்சம் பேர் மட்டுமே போகிற மலைப்பாதை. பளியங்குடியிலேருந்து மலையேறி 3வது மலைப்பாதை வழியாக இறங்கலாம்னு பார்த்தோம். ஆனால் எங்களை தமிழ்நாடு வனத்துறை விடலை. அடுத்த வருஷமாவது இந்த 3வது மலைப்பாதையை ட்ரை பண்ணுவோம். தேனி மாவட்டத்தில் கூடலூரில் இருந்து, அதாவது பளியங்குடி அடிவார கிராமத்தில் இருந்து நம்ம மலையேறணும். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஆச்சு நம்ம வந்து உச்சிக்கு வர்றதுக்கு. உச்சிக்கு வந்து பெரிய க்யூவில் நின்று நம்ம கண்ணகியை, அதாவது கேரளாவில் உள்ள கண்ணகியவும் தமிழ்நாட்டில் உள்ள கண்ணகியவும் ப்ளஸ் விநாயகர், சிவன் எல்லாத்தையுமே சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஏறினது வந்து பளியங்குடி வழியாக ஏறினோம்ல, அது அந்த 7 மலைகளை கடந்து வந்தோம்ல. ஏறும் போது அந்த பாதை வழியாக ஏறிட்டு இன்னொரு பாதை இருக்குது, செங்குத்தான பாதை. இந்த பாதை பின்னாடி இருக்குது பாருங்கள். இது வழியாக இறங்கலாம் பார்த்தோம், ஆனால் வந்து எங்களை அலோவ் பண்ணலை. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. இந்த இடிஞ்ச இந்த கட்டடம் கண்ணகி இருக்கிற அந்த இடிஞ்ச இந்த பழைய கோவில் மட்டும்தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில். சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, சீத்தலை சாத்தனாரும் இங்கே உள்ள பழங்குடியின மக்களும் வந்து நம்ம கண்ணகி வந்து இந்த இடத்துல இருந்து விண்ணுலகம் போனதாக பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு சீத்தலை சாத்தனார் சொல்ல இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை இயற்றினார். உங்களுக்கு தெரியுது பாருங்கள், இந்த மலைத்தொடர் வழியாகவே கண்ணகி வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கடுங்கோபத்தில் பயணம் பண்ணி வைகையில் ஆரம்பிச்சு, மதுரையில் இருந்து வைகையில் ஆரம்பிச்சு நீங்கள் பார்க்குறீங்கள, இந்த மலைத்தொடர் வழியாகவே ஏறி வந்து கடைசியில் அவங்க நின்ற இடம் தான் இந்த கண்ணகி கோட்டம்ங்கிற அந்த கண்ணகி மலை. அவங்க வந்து இங்கே வந்தோன்னா அவங்க கோபம் தணிஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் உக்கிரமாக தான் பார்த்துருக்காங்க பழங்குடியின மக்கள். இங்கே வந்து தணிஞ்சதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட கணவனான கோவலன் வந்து விண்ணுலகத்தில் இருந்து வாகனத்தில் வந்து அவர் திரும்பி அந்த மங்கள தாலி கட்டி திரும்ப வந்து விண்ணுலகம் கூட்டி போனதாக சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம கண்ணகியை வந்து மங்களதேவி கண்ணகி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வருஷம் ரொம்ப மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாலையும் சரி, ஏகப்பட்ட மக்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கும் பார்க்க வந்து கொடுப்பனாக இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். நம்ம தேடி வந்த கண்ணகியை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க போகிறோம். இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் வீடியோ சொல்லுங்கள். மக்களே, நம்ம எந்த வழியில் ஏறணுமோ அதே வழியிலேயே இறங்கியாச்சு. இப்போ பளியங்குடி அடிவார கிராமத்துக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. இங்கே தான் தண்ணி வாங்கிட்டு போனோம், ஒரு 5 லிட்டர் தண்ணி. அந்த இடத்துக்கே வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு பயணம். ஏறுறதுக்கு தான் கொஞ்சம் சிரமம், இறங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரத்தில் டக்குன்னு இறங்கியாச்சு. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்னொரு ட்ரெக்கிங் வீடியோவில், சூப்பரான ட்ரெக்கிங் வீடியோவில் நம்ம ட்ரெக்கிங் ஃபேமிலியோடு சந்திக்கிறேன்.